ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கல்யாணத்துக்கு நாள் ஈவினிங் வந்து மாமா சீர் கொடுக்குற ஃபங்க்ஷனு. அதுக்கு தான் வந்து தட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். தட்டை எல்லாமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து பெயிண்ட்னால் வந்து இன்ஷியல் மாதிரி போட்டு வச்சுக்கிறது அடையாளத்துக்கு. இது எதுக்குன்னா, இன்னொருத்தவங்களும் மாமா சீர் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களும் தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அந்த தட்டு வந்து மாறிடும் நம்மளுது. அதனால வந்து அடையாளத்துக்காக இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்களாம் அப்படி பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி பேர் வெட்டியிருக்கோம். இருந்தாலும் நம்ம வந்து பெயிண்டில் ஒரு தடவை வந்து போடும்போது நமக்கு வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும் தட்டெல்லாம். இப்போ வந்து மாமா சீருக்கு உள்ள இதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். மொத்தம் 21 தட்டு வைக்கிறோம். அது வந்து ஃபஸ்ட்டு பழத்தட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலான்ட்டு அதுக்கு தான் வந்து இந்த ரேப்பர் மாதிரி போடுறோம். இப்போல்லாம் இதான் மாடலு. இது வந்து நான் இதுவரை செஞ்சதில்லை, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். இந்த ரப்பர் வந்து ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இன்னொரு பக்கம் நல்லா இழுத்து போடணும். அப்போ தான் வந்து அந்த பிளாஸ்டிக் கவர் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். அந்த இது மேலே வந்து ரிப்பன் மாதிரி வச்சு நான் டெக்கரேஷன் மாதிரி சும்மா பண்ணியிருந்தேன். நம்மளோட இஷ்டம்தான். இது பழத்தட்டுக்கு மட்டும்தான் நான் போட்டிருந்தேன். மற்ற இதுக்கு வந்து தேங்காய் வாழைப்பழத்துக்கெலாம் வந்து செய்ய முடியல. அது வந்து பெரிய தட்டாக இருக்கனால. இதான் நாங்கள் ரெடி பண்ண சீத்தட்டு. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பழத்தட்டுக்கு மட்டும் நீட்டாக போட்டாச்சு, மற்றதெல்லாம் அப்படியே விட்டோம். எல்லாத்துக்குமே போடலாம், பூவெல்லாம் கசங்கிரும் அப்படின்றனால அந்த டயத்துக்கு மட்டும் எடுத்து வச்சோம். ரெடி பண்ணிவிட்டு நாங்களும் அப்படியே ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். இதான் என்னுடைய சாரீ. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்படியே நாங்களும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாம் கெஸ்டெல்லாம் வந்துட்டாங்க, கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.